Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard, first term, social science, unit 1, our earth. our earth அப்படின்னா நமது பூமி. நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம்? பூமியில். அப்போ அந்த பூமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே? அதுக்காகத்தான் இந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் அப்படின்னா, நோ அபவுட் த யூனிவர்ஸ். பேரண்டம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் அவர் எர்த். பூமியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்னது? நாம் வாழும் பூமி, எர்த். இதில் இமயனும் அவங்க அப்பாவும் கான்வர்சேஷன், கலந்துரையாடல், என்ன பூமியை பற்றி பேசிக்கிட்டாங்க அதை பற்றி பார்க்கலாமா? Imayan is waiting for his father after returning from school in the evening. இமயன் ஸ்கூல் வீட்டுக்கு திரும்பின உடனே அவங்க அப்பாவுடைய வருகைக்காக, அவங்க அப்பா எப்போ வருவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தான். His father is an employee in a reputed bank. அவங்க அப்பா ஒரு முன்னணி வங்கின்னு சொல்லுவோம். ரெப்யூட்டட் பேங்க்னா முன்னணி வங்கி ஒன்றில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இமயன். கம் டாடி. இமயன் ran and hugged his father. அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே அவரை பார்த்துட்டு, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஹக்டு அப்படின்னா அவங்க அப்பாவை நல்லா கட்டிக்கிட்டான். ஃபாதர், இமையா, ஹேட் யுவர் ஸ்நாக்ஸ்? என்ன இமையா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்டாரு இமயன். எஸ், ஐ ஹேட். மை சோஷியல் டீச்சர் இஸ் கோயிங் டு டீச் அபவுட் எர்த் டுமாரோ. ப்ளீஸ் டெல் மீ அபவுட் த எர்த். அப்பா, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டேன்ப்பா. நாளைக்கு எங்கள் சோஷியல் டீச்சர்னால் என்ன, சமூக அறிவியல் டீச்சர் எங்களுக்கு பூமியை பற்றி சொல்லி கொடுக்க போகிறாங்க. அந்த பூமியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் கேட்டுட்டு எங்கள் சோஷியல் டீச்சர் சொல்கிறதையும் நான் கவனமாக கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஃபாதர், ஓகே, ஐ வில் டெல் யூ. சரி, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னார். இமயன் கேட்குறான், ஹவு டிட் தி எர்த் ஃபார்ம்? பூமி எப்படிப்பா உருவாச்சு? ஃபாதர், அப்ராக்சிமேட்லி 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ சோலார் சிஸ்டம் வாஸ் எ cloud of dust and gas known as solar nebula. ஏறத்தாழ 4.5 பில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம்னா சூரிய குடும்பம், எ cloud of dust அப்படின்னா தூசுக்களும், அண்ட் கேஸ் அப்படின்னா வாயுக்களாலும் உருவானது தான் சோலார் நெபுலான்னு பேர். டியூ டு அன் எக்ஸ்ப்ளோஷன் the particles collapsed and began to spin, having the sun at center. இது என்னாச்சு அப்படின்னா, பரந்த விரிந்த சோலார் நெபுலா இருக்குது தானே, அதில் அந்த துகள்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த இடத்துல வெடிப்பு ஏற்பட்டு தகர்ந்து போய் சிறு சிறு துகள்கள் சூரியனை மையமாக வச்சு சுத்த ஆரம்பித்தது. பாருங்க, த சன் அட் சென்டர். The bigger particles which revolve around the sun are called planets. இந்த துகள்கள்லாம் ஒரு நல்ல பெரிய பெரிய துகளாக மாறி பெண்ணா
கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கோள்களாக மாற ஆரம்பித்தது. Thus the planet Earth formed. இப்படி உருவானது தான் புவிக்கோள் ஆகும். மறுபடி விளக்கமாக சொல்லட்டுமா? ஏறத்தாழ 4.5 பில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் வாயுக்கள் மற்றும் தூசுக்களால் உருவானது. அதுக்கு தான் என்ன பேருன்னா சோலார் நெபுலா, சூரிய நெபுலான்னு சொல்லுவோம். இந்த ஈர்ப்பு விசை மற்றும் இந்த சிதைவின் காரணமாக இந்த நெபுலாவில் இருந்த துகள்கள் இருக்குது தானே, பார்ட்டிகல்ஸு, அது சூரியனை மையமாக வச்சு சுற்ற ஆரம்பித்தது. இந்த துகள்கள் தான் எல்லாம் பெருசு பெருசாக மாறி கோள்களாக மாறின. அப்படி உருவானது தான் புவிக்கோள். இதுதான் பாருங்க சோலார் நெபுலா. தெரியுதா? இதை சுற்றி தான் துகள்கள் அப்படியே சுற்ற ஆரம்பித்தது சூரியனை மையமாக வச்சு. இமயன், will you explain about universe daddy? அப்படியா, பேரண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தானே, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்குறா. யூனிவர்ஸ் அப்படின்னா பேரண்டம். இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? இதுக்கு விண்மீன் மண்டலம் பேர். இதில் நிறைய நட்சத்திரங்கள் தொகுப்பு இருக்கும். இதுக்கு தான் விண்மீன் மண்டலம் சொல்லுவோம். இது நல்லா பார்த்துக்கோங்க. The universe is a vast expansion of space. பேரண்டம் அப்படின்னா கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் நிறைஞ்சது. மறுபடியும் சொல்ற பாருங்க, யூனிவர்ஸ் அப்படின்னா பேரண்டம். பேரண்டம் பார்த்தீங்கன்னா பறந்து விரிந்து உள்ளது. The universe consists of billions of galaxies, stars, planets, dwarf planets, comets, asteroids, meteoroids and natural satellites. இந்த பேரண்டம்ன்றதுல கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள். கேலக்சின்னா விண்மீன் திரள் மண்டல விண்மீன்கள், கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள். ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள், பிளானட்ஸ் கோள்கள், டார்க் பிளானட்ஸ் குறுங்கோள்கள், காமெட்ஸ் வால் நட்சத்திரங்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ் சிறு கோள்கள், மெட்டராய்ட்ஸ் விண்கற்கள் அண்ட் நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இயற்கை செயற்கைக்கோள்கள்லாம் அதில் இருக்கு. The exact size of the universe is still unknown. பேரண்டத்தில் பார்த்தோன்னா துல்லியமான அளவு, இதுதான் அளவுன்னு முழுவதுமாக அறியப்படலை. Scientists believe that the universe is still expanding outward. அந்த சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேரண்டம் அப்படின்னா வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டே தான் இருக்குது, வெளிப்புறமாக விரிவடைஞ்சு கொண்டே தான் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் நம்புகிறாங்க. இப்போ இந்த ஃபாதர் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விளக்கமாக மறுபடியும் சொல்லட்டுமா? பேரண்டம் அப்படின்னா பறந்து விரிந்த பகுதியாகும். இதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்குது, விண்மீன்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, குறுங்கோள்கள் இருக்குது, வால் நட்சத்திரங்கள் இருக்குது, விண்கற்கள் இருக்குது, எரிக்கற்கள் இருக்குது மற்றும் துணைக்கோள்கள். இதெல்லாமே அடங்கினது தான் என்ன பேரண்டம். இப்போ இந்த பேரண்டம் பார்த்தீங்கன்னா துல்லியமான அளவு இதுன்னு முழுவதுமாக அறியப்படலை. இந்த பேரண்டம்னா வெளிப்புறமாக விரிவடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு இந்த சயின்டிஸ்டுங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இன்னும் அதை நம்புகிறாங்க சயின்டிஸ்ட். இமயன், வாட் இஸ் எ கேலக்ஸி டேடி? அப்பா, விண்மீன் திரள் மண்டலம்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறான். ஃபாதர், எ கேலக்ஸி இஸ் எ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். கேலக்ஸி நான் கேட்குறப்பா அப்படின்னா விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்கிறது நட்சத்திரங்களின் தொகுப்பு. பார், ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்னால் நட்சத்திரங்களினுடைய தொகுப்பு.
மில்கி வே கேலக்ஸி இது வந்து பால் வழி மண்டலம் சொல்லுவாங்க. அவர் கேலக்ஸி மில்கி வே இஸ் ஒன் அமங் த கவுண்ட்லெஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இன் தி யூனிவர்ஸ். நமது விண்மீன் மண்டலம் அது என்ன சொல்லுவோம்? பால் வழி மண்டலம் சொல்லுவோம். எண்ணிலடங்காத விண்மீன் மண்டலங்களில் ஒன்று. நிறைய எண்ணவே முடியாத விண்மீன்கள் வந்து நிறைய இருக்கு. இதுதான் மில்கி வே கேலக்ஸி பால் வழி மண்டலம். இமயன், ஓகே டாடி, வாட் இஸ் சோலார் சிஸ்டம்? ஓகே டாடி, சூரிய குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்குறான். ஃபாதர், சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த சன், த 8 planets, their moons, dwarf planets, asteroids and comets. சோலார் சிஸ்டம்னா சூரிய குடும்பம் சொல்லுவோம். இந்த சூரிய குடும்பத்தில் வந்து சூரியன் உட்பட 8 கோள்கள், 8 planets, தேர் மூன்ஸ்னா அந்த கோள்களுடைய துணை கோள்கள், டார்க் பிளானட்ஸ் குறுங்கோள்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ் சிறு கோள்கள், காமெட்ஸ் வால் நட்சத்திரங்கள், இதெல்லாம் அடங்கினது தான் வந்து சோலார் சிஸ்டம். These objects are gravitationally bound. இது அனைத்தும் அதனுடைய வலுவான ஈர்ப்பு விசையினால் பிணைஞ்சிருக்குது. கிராவிடேஷனலி பவுண்ட்னா ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லலாம். அப்போ சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னென்ன ஞாபகப்படுத்தலாமா? 8 கோள்கள், துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரங்கள், அப்புறம் தூசு, இதெல்லாம் அடங்கினது தான் சூரிய குடும்பம். இது வந்து வலுவான ஈர்ப்பு விசையினால் பிணைஞ்சிருக்கு. இமயன், வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட், டெல் மீ அபவுட் அவர் சோலார் சிஸ்டம். அப்பா, நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இந்த சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்குறான். ஃபாதர், there are 8 planets in our solar system. They are. அவங்க அப்பாவுக்கு அவன் கேட்ட உடனே இன்னும் நிறைய தகவல்களை சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் பார்த்தோன்னா 8 கோள்கள், 8 பிளானட்ஸ்னால் 8 கோள்கள் இருக்குது. நம்ம முன்னாடிலாம் படித்தப்போ 9 கோள்கள்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம். ஆனால் ஃப்ளூட்டோ அப்படின்னு ஒரு கோள் இருந்தது. இதெல்லாம் மற்ற கோள்களை என்ன பண்ணது? சூரியனை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த ப்ளூட்டோன்ற பிளானட் மட்டும் மற்ற கோள்களில் போய் அப்படியே அதனுடைய பாதையில் சுற்ற ஆரம்பித்ததுனால நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த ப்ளூட்டோன்ற ஒரு கோளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தம் 8 கோள்கள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? மெர்க்குரி, புதன், வீனஸ் வெள்ளி, எர்த் பூமி, மார்ஸ் செவ்வாய், ஜூபிட்டர் வியாழன், சட்டர்ன் சனி, யுரேனஸ் நெப்டியூன். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லட்டுமா? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். அப்போ 8 பிளானட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த சன்னை சென்டராக வச்சு தான் மற்ற பிளானட்ஸ்லாம் சுற்றுது. அப்போ இது சுற்றுறது பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் சுற்றும் பாருங்கள். இப்படியே பாருங்கள் எப்படி சுற்றுறது, ஓவல் ஷேப்பில். ஃபஸ்ட்டு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறது மெர்க்குரி, அடுத்து செகண்ட் ஒன் வீனஸ், தேர்ட் ஒன் வந்து எர்த், ஃபோர்த்து ஒன் மார்ஸ், ஃபிஃப்த்து ஒன் ஜூபிட்டர், ஃபிஃப்த்து ஒன் சட்டர்ன், செவன்த்து ஒன் யுரேனஸ், எயித்து ஒன் நெப்டியூன். அப்போ 8 பிளானட்ஸ். இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டிங்களா? இது என்னது? சன். அதை சுற்றி 8 பிளானட்ஸ் வந்து அப்படியே
என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றன சொல்லுவோம். The rocky inner planets are Mercury, Venus, Earth and Mars. உள் பாறை கோள்களான மெர்க்குரி புதன், வீனஸ் வெள்ளி, எர்த் பூமி அண்ட் மார்ஸ் செவ்வாய், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா திடக்கோள்கள் சொல்லுவோம். They are called terrestrial planets. திடக்கோள்கள்னு சொல்லுவோம். தெரிஞ்சுக்கோங்க. The outer planets are gaseous planets. இந்த வெளிப்புறமாக இருக்குது பார்த்தியா, அந்த வெளிக்கோள்களுக்கு வந்து வாயுக்களால் ஆனது. They are Jupiter, Saturn, Uranus and Neptune. Jupiter, வியாழன், Saturn, சனி, Uranus and Neptune. The frozen planets are Uranus and Neptune. உறைந்திருக்கும் கோள்கள், ஃப்ரோசன்னா அப்படியே இந்த உறைந்திருக்கக்கூடிய கோள்கள் என்னென்ன அப்படின்னா யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இமயன் வந்து அந்த சோலார் சிஸ்டத்தில் எர்த்து எங்கே இருக்குது, நம் பூமி எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்குறான். அந்த எர்த்தை பற்றியும் அதனுடைய மூமெண்ட்ஸை பற்றியும் பார்ட் 2ல் பார்க்கலாம். Thank you, children.